Praise the Lord. Greetings to you all in Jesus' name. Amen. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த அருமையான புதிய சீசனில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவானவர் வார்த்தையின்படி பிறந்து நம்ம மத்தியில் தோன்றினார் என்று எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஹீப்ரூவில் நிறையா ஃபெஸ்டிவல்ஸாகவே இதை கொண்டாடுறாங்க. ஒரு 8 days சனுக்கா அப்படிங்கிற ஒரு நேமில் ஃபெஸ்டிவல்ஸ் கொண்டாடுறாங்க. ஸோ இந்த ஃபெஸ்டிவல்ஸ் மூலமாக அவங்க கிறிஸ்துவின் பிறப்பை செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு அநேக வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. த சேம் டைம் ஜூஸ் டசன்ட் செலிப்ரேட் த கிரைஸ்ட் பர்த். ஏன் என்று சொன்னால், ஏன் ஜூஸ் கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடவில்லை என்று சொன்னால், கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடுறதுக்கு ஒரே ஒரு காரணம், அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவனாகிய கடவுளை மட்டுமே, யெகோவாவை மட்டுமே அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த ஒரு காரணத்திற்காக அவர்கள் கிறிஸ்துவை அவர்கள் செலிப்ரேட் பண்ணாமல் யெகோவாவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கிறிஸ்துமஸ் தினத்துக்கு உங்களை நான் வாழ்த்துகிறேன். எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். ஐசாயா 7:14 சொல்லுகிறது, the virgin conceived and birthed a child, the name called Emmanuel. ஸோ ஐசாயா 7:14 சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி ஒரு ஸ்திரீ குமாரனை பெறுவாள். அந்த குமாரனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தின் அர்த்தம் என்ன சொன்னால், இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். தேவன் இப்பொழுது இல்லை, எப்போதுமே நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். இந்த கிறிஸ்துமஸ் தினத்தன்று உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் அறிவிக்கிறேன். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார் என்பதை சாட்சியாய் கூற முடியும். ஆமென். லூக்கா 2வது அதிகாரம் 9வது வசனம் முதல் 10வது வசனம் முடியாக சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு காட்சியளித்தார் அப்படிங்கிற வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காட்சியளித்த வேளையிலே, தூதன் காட்சியளித்த வேளையிலே ஒரு பெரிய வெளிச்சம் பிரகாசமாக இருந்தது. அந்த வெளிச்சம் பிரகாசித்த பொழுது அவர்கள் எல்லாரும் பயந்தார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அப்பொழுது அந்த தூதனானவர் அவர்களிடம் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை என்ன சொன்னால், நீங்கள் பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு நற்செய்தி நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி தேவதூதனை கொண்டு இயேசுவானவர் பேசுகிறார். இயேசுவானவரை குறித்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் அநேக இடத்துல இருக்குது. அநேக வசனங்களில் அதை கோட் பண்ணியிருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து, தாவீதின் சந்ததியிலே அவர் பிறப்பார், தாவீதின் சந்ததியிலே அவர் தோன்றுவார், எல்லா ஜனங்களுக்கும் விடுதலையான செய்திகள் அறிவிக்கப்படும், எல்லா ஜனங்களுக்கும் நற்செய்திகள் அறிவிக்கப்படும், எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்லி அந்த வார்த்தை எல்லா இடங்களிலும் வேதாகமத்தில் அநேக இடங்களில் நம்ம பார்க்கலாம். இந்த கிறிஸ்துமஸ் தினத்தன்று உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, உங்களுக்கு மிகுந்த நற்செய்தியை நான் சொல்லுகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிற இந்த தினத்தை நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறீங்கன்னா நிச்சயமா ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் சந்தித்திருக்கீங்க என்று சொல்லி நான் விசுவாசிக்க முடியும். தேவனுடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னது போல அந்த வார்த்தையின்படியே இந்த கிறிஸ்துமஸ் தினத்தன்று கிறிஸ்துவின் பிறப்பை முன்னிட்டு அநேக செலிப்ரேஷனை நீங்கள் பார்த்துருக்கலாம். உலகத்தில் கொண்டாடப்பட்டிருக்கிறது. இட்ஸ் ஏ குளோபல் செலிப்ரேஷன் அரவுண்ட் த வேர்ல்ட் ஆக்சுவலி. ஸோ உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரே ஒரு பிறப்பு மாத்திரம் தான், அது கிறிஸ்துவின் பிறப்பு. ஹிஸ்டரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஃபோர் கிரைஸ்ட், ஆஃப்டர் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதாவது நீங்கள் ஹிஸ்டரியில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க BC 1000 சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு AD 87 அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் ஸ்டடீஸில் என்ன எக்ஸாமில் நீங்கள் படித்து எழுதிருப்பீங்க. எல்லாம் நீங்கள் அதை ஹிஸ்டாரிக்கலில் ஒரு டைம் லைனில் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் இந்த டைம் லைன் இருக்கும். கிறிஸ்து பிறப்பை உலகம் முழுவதும் சாட்சியான உண்மை சம்பவமாய் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இவர் வெறும் கடவுள் அல்ல, இவர் வெறும் மனுஷனும் அல்ல, இவர் மனிதனாகிய கடவுள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு கடவுள் மனித ரூபம் எடுத்து மண்ணில் பிறந்து பூமியில வாழ்ந்து அவர் பல அவமானங்களையும் நஷ்டங்களையும் சந்தித்து அவர் நமக்காய் பாடுகளை பட்டு அவர் நமக்காய் எல்லாவற்றையும் சந்தித்து எல்லா துன்பங்களையும் அவர் நமக்காய் ஏற்றுக்கொண்டு நமக்கு ஒரு விடுதலை அவர் அறிவித்திருக்கிறார். அதுதான் இந்த விடுதலையா இருக்கிறது. அவர் சிலுவையிலே மரித்த அந்த தருணத்துல ஒரு விஷயம் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன என்று சொன்னா, இயேசு கிறிஸ்துவானவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தாரோ அந்த நற்செய்தியை அவர் உடனடியாக துவங்க ஆரம்பித்தார். இப்போ நீங்க
இதே வசனங்களில் லூக்கா எழுதின வசனங்களில் நீங்கள் கண்டினியூவாக வாசித்து பார்க்கலாம். மார்க்கில் இருக்கும் அந்த வசனங்கள் நீ வாசிக்கலாம். அநேக இடங்கள் ஏசாயால் தீர்க்கதரிசி மூலமா தேவன் சொல்லியிருக்கிறாரு. அந்த வார்த்தையின் மூலமா நீங்கள் தேவனை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இயேசு பிறந்த உடனே அவர் பெத்லகேமிலே மாட்டு துருவத்திலே பிறந்தார் என்று சொல்லி எல்லாரும் செலிப்ரேட் பண்றோம். அவர் மாட்டு துருவத்துல தான் பிறக்கணுங்கிற அவசியம் இல்லவே இல்லை. ஆனா அவர் அங்கே ஏன் பிறந்தார் அப்படின்னா, அந்த பிறந்த இடத்துக்கும் உலகத்தில் இருந்து பல பகுதியிலிருந்து சாஸ்திரிகள் அவரை நோக்கி வந்தார்கள். அவர்கள் சாஸ்திரிகள் வந்தது மாத்திரம் அல்ல, அநேக பரிசுகளை கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுத்தார்கள். இயேசுவானவர் முன்னிலையில அநேக தங்கம், வைரம் போன்ற அநேக விலை மதிப்புள்ள காரியங்களை அவருக்கு கிஃப்டா என்ன செய்யறாங்கன்னா வைக்கிறாங்க. அவரை பார்க்கிறதுக்கு அநேக ராஜாக்கள் வராங்க. அதே பெத்லகேமின் ராஜா அந்த இடத்துல இருக்கிறாரு. அவர் அந்த நற்செய்தியை கேட்டு அவருமே வந்து பார்க்க முற்படுகிறாரு. ஆனா அவரால் பார்க்க முடியல. காரணம், அவருடைய திட்டம் வேறு. இயேசு எதற்காக பிறந்தாரோ அந்த பிறப்பின் திட்டம், நோக்கம் எல்லாம் ஏற்கனவே முன்குறிக்கப்பட்ட ஒன்று. இது எதுவுமே அதாவது அவர் தற்செயல அவர் வந்து பூமிக்கு வரல. அவர் ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டு இந்த பூமிக்கு வந்தாரு. இவனும் நாம அநேக விஷயங்கள் நம்ம தீர்க்கதரிசனமா பேசியிருப்போம், அநேக மீட்டிங்ஸ்ல கோட் பண்ணியிருப்போம். காரியங்கள் தற்செயலாய் நடந்தது அப்படின்னு சொல்லியிருப்போம். சடிதியாய் மாற்றங்கள் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி நம்ம டிக்ளரேஷன் பண்ணியிருப்போம், ப்ரொக்ளைம் பண்ணியிருப்போம். ஆனா இந்த விஷயத்தை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா, இயேசுவின் பிறப்பை குறித்து அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்ல முடியும். என்னன்னா, இது ஏற்கனவே ஒரு முன்குறிக்கப்பட்ட ஒன்று. கிறிஸ்துவின் பிறப்பு ஏற்கனவே முன்குறிக்கப்பட்ட ஒரு பிறப்பா இருக்கிறது. இந்த பிறப்பு என்ன என்று சொன்னா, இவர் வந்து பிறந்து மரித்து உயிர் தெழுந்து அவர் பரலோகத்துக்கு போய் அவர் ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறார். இதுதான் தேவனுடைய பிறப்பை குறித்த ஒரு உதாரணமா இருக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த தருணங்களிலேயே அவருடைய மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அந்த மகிமையின் ஒரு காரியம்தான் இப்போ சாஸ்திரிகள் அவரை தேடி வராங்க. மிகுந்த பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் அவரை தேடி வந்திருக்கிறாங்க. அவர் முன்னணியில பெரிய வைடூரியங்கள், அது மாதிரி விலை மதிப்புள்ள காரியங்கள் எல்லாம் அவருடைய பொற்பாதங்களில சமர்ப்பிக்கிறாங்க. இவர் என்னுடைய நேசகுமாரன், பிதாவாகிய தேவன் இவரை குறித்து ஒரு பகுதியில் சாட்சி சொல்றார். ஸோ இது எல்லாவற்றையும் நம்ம எடுத்து பார்க்கும்போது கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு சாதாரண பிறப்பு அல்ல, ஒட்டுமொத்த மனுக்குலத்தின் மாற்றத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு பிறப்பு அது. ஆமாம், இதுதான் இந்த தூதன் சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை. இந்த தூதன் சொன்ன, பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு நற்செய்தி நான் கொண்டு வந்திருக்கிறேன், ஒரு மிகுந்த பிரகாசத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன், ஒரு மிகுந்த வெளிச்சத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன். அவர் வெளிச்சமாகிய தேவனா இருக்கிறார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை நீங்க வாசிக்கலாம். அந்த வசனத்தின் அர்த்தமே வெளிச்சமாகிய தேவனே கிறிஸ்துவாகிய தேவனா தான் இருக்கிறார். ஆமென். அவர் சொல்ற, அவர் தன் மொழியில அவரே சொல்லுகிற ஒரு வார்த்தை, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்றார். நான் பூமிக்கு ஒளியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். நான் ஒளியா இருக்கிறது போல நீங்களும் ஒளியா இருங்கள் அப்படிங்கிறது தான் தேவனுடைய ஒரே ஒரு வார்த்தை. அவர் இந்த பூமிக்கு வந்து எப்படி வெளிச்சமாய் பிரகாசித்தாரோ அதுபோல இந்த கிறிஸ்துமஸ் தினத்தன்று மாத்திரமல்ல, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு பகுதியிலையும் நீங்கள் பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறோம் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். Yes, I will bless you in the name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த தினத்தன்று நீங்கள் எந்த செலிப்ரேஷன்ல, எந்த சபையில், எந்த ஒரு பிக்கஸ்ட் செலிப்ரேஷன் நீங்க கலந்து கொண்டிருக்கலாம். தேவனுடைய நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து நான் உங்களை பிளஸ் பண்றேன். Wish you a Merry Christmas. Shak Molat Sameya. Amen. God bless you all.